கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை. இந்த நாளில் உங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் தெளிவாய் ஒரு வேத வசனத்தை சொல்லி இந்த வசனத்தை கொண்டு உங்களோடு பேசவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் ஆண்டவர் சித்தம் கொண்டார். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இதுதான் இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. இன்றைக்கு அவருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் பிள்ளைகளே, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். I will give my peace unto you. இது உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உலகம் கொடுக்கிற ஒரு சிற்றின்ப சமாதானம் அல்ல, நிரந்தரமான தெய்வீக சமாதானம். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த உலகத்தில் மனிதனை பாருங்கள், எந்த மனிதனை எடுத்துக்கொண்டாலும் ஐயா நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை என்று சொல்லுகிற மக்களை பார்க்கிறோம். அநேகர் ஜெபம் பண்ணுவதற்கு என்னை சந்திக்க வரும் பொழுது எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டால் பெரும்பாலானவர்கள் சொல்லுகிற வார்த்தை, நிம்மதியே இல்லை ஐயா, சமாதானமே இல்லை ஐயா, அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று கேட்கிற குரலை தான் அதிகமாய் கேட்க முடிகிறது. சிலர் இந்த உலகத்திலே சமாதானத்தை தேடுகிறார்கள், சிற்றின்பத்திலே சமாதானத்தை தேடுகிறார்கள். ஏன் இப்படி மதுபானம் குடித்தவங்களை அழித்துக் கொள்ளுகிறீர்கள் என்று கேட்டால் எவ்வளவோ பிரச்சனைங்க, நிம்மதியே இல்லைங்க. குடிக்கும் போது கொஞ்சம் அந்த போதையில் இருக்கிற சமயமாவது இந்த துக்கத்தை மறந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாமே என்று. ஆனால் அது நிரந்தர சமாதானமா? போதை தெளிந்த பிறகு மறுபடியும் பிரச்சனை, துக்கம் அதிகமாகிறது. அது நிரந்தரமான சமாதானத்தை தருவது இல்லை. ஏன் இப்படி போதை வஸ்துகளை பயன்படுத்துகிறீர்கள்? வாலிப பிள்ளைகளை பார்த்து இது உங்களை பாதிக்கிறதே, எதற்கு இந்த போதை மருந்துகள், இந்த போதை பொருட்களை பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்டால் அதுல ஒரு சந்தோஷம் இருக்கிறது. எவ்வளவு நேரம் அந்த சந்தோஷம் போதையில் இருக்க மறைக்கும். அதன் பிறகு அதை அடிமைப்படுத்தி நிரந்தரமாய் சமாதானத்தை கெடுத்து, குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்து, சுற்றிலும் இருக்கிற மக்களுடைய சமாதானத்தை கெடுத்து எல்லாரையும் துக்கத்துக்குள் ஆக்கி விடுகிறது. அநேக வாலிபர்கள் துக்கத்தோடு அதை சொல்லுகிறார்கள், இதற்குள்ளே அகப்பட்டு கொண்டேன், இப்பொழுது நான் விட முடியவில்லை. ஒரு சிற்றின்பத்திற்காக, ஒரு சின்ன சந்தோஷத்திற்காக நண்பர்கள் மூலமாக இதை பழகினேன். இன்றைக்கு என் வாழ்க்கையே பாதிக்கப்பட்டு விட்டது, என் குடும்பமே துக்கப்படுகிறது, என்னால் விடவும் முடியவில்லை, நிம்மதியாகவும் இருக்க முடியவில்லை என்று கலங்குகிற வாலிபர்களை பார்க்க முடிகிறது. இன்றைக்கு அவனுடைய உள்ளத்தில் சமாதானமற்ற நிலைமை, அந்த சமாதானத்திற்கான ஒரு ஏக்கம், எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதா, எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்காதா என்ற ஒரு ஏக்கம். யார் எனக்கு இந்த சமாதானத்தை தருவார்கள்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவே இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு தன் சமாதானத்தை கொடுப்பதற்கு தான் இங்கே பிரசன்னமாகி இருக்கிறார். உலகத்தில் மனிதர்கள் பணத்திலே சமாதானத்தை தேடுகிறார்கள். நிறைய பணம் வந்து விட்டால் நிம்மதியாய் வாழலாம் என்று எண்ணுகிற மக்கள் உண்டு. நல்ல ஒரு பதவி வந்து விட்டால், வேலை வந்து விட்டால் நிம்மதியாய் வாழலாம் என்று நினைக்கிற மக்கள் உண்டு. ஒரு பேரும் புகழும் வந்து விட்டால் நாம சந்தோஷமாய் சமாதானமாய் வாழலாம் என்று எண்ணுகிற மக்கள் உண்டு. தவறான இடத்தில் சமாதானத்தை தேடி ஏமாற்றமடைந்த நிலைமையில் இருக்கிற மக்கள் தான் ஏராளம். அநேக ஆண்டுகளுக்கு முன்னால எங்களுடைய தூத்துக்குடி பட்டணத்தில் இயேசு அழைக்கிறார் நற்செய்தி கூட்டம் நடைபெற்றது. அன்பு சகோதரர் DJS தினகரன் அவர்கள் அந்த நாளிலே பிரசங்கம் பண்ண வந்திருந்தார்கள். மைதானத்திலே திரள் கூட்ட மக்கள் கூடி வந்திருந்தார்கள். அந்த மேடையில் நானும் சகோதரரோடு கூட அமர்ந்திருந்தேன். அப்பொழுது எங்க அந்த பகுதியில் இருக்கிற அந்த நாட்களில் ஆளுங்கட்சியாக இருந்த அந்த கட்சியை சார்ந்த அமைச்சர் ஒருவர், ஒரு மினிஸ்டர், அந்த அரசாங்கத்தில் அமைச்சராய் பணி செய்கிற ஒருவர் இப்படி அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்க அந்த சிறப்பு விருந்தினராக வந்திருந்தார். வாழ்த்து சொல்லுவதற்கு வந்திருந்தார். பொதுவாக இந்த மாதிரி அமைச்சர்கள் பதவியில் இருக்கிறவர்கள் வந்தால் ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் இருப்பார்கள். வாழ்த்து செய்து சொல்லிவிட்டு அவர்கள் போய்விடுவார்கள். காரணம் ரொம்ப பிஸியாக பல வேலைகளை செய்ய வேண்டியவர்கள்.
அப்படித்தான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அந்த அமைச்சர் அவர்கள் எனக்கு பக்கத்து அந்த சேரில் அமர்ந்திருந்தார்கள். அவர்களும் போய்விடுவார்கள், பிரசங்க ஆரம்பித்த உடனே போய்விடுவார்கள் என்றுதான் நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். அவர் எழுந்து போகவில்லை. அவர் கவனமாய் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார். அரை மணி நேரம், 1 மணி நேரம் பிரசங்கம் முடிய போகிற வரைக்கும், அந்த முடிகிற வரைக்கும் அவர் இருந்தார். நான் ஆச்சரியமாய் அப்போது அவரை பார்த்து கொண்டிருந்தேன். ரொம்ப கவனமாய் பிரசங்கத்தை கேட்டுக் கொண்டிருந்தார். கிறிஸ்தவர் அல்லாத ஒரு மனிதர், அவருக்கு நல்ல பதவி, பெயர், புகழெல்லாம் இருந்தது. அவருக்கு அந்த பெரிய தொண்டர்கள் எல்லாம் உண்டு. அந்த மாதிரி ஒரு மனிதர் தான் முற்றிலும் அந்த மேடையில் அமர்ந்திருந்தார். கடைசி ஜெப நேரம் எழுந்து நிற்கும் போது ஜெபத்தோடு அவர் நின்றார். அவர் என்னோடு பேசும்போது சொன்னார், பதவி இருக்குது, பணம் இருக்குது, புகழெல்லாம் இருக்கிறது, நிம்மதி தான் இல்லை, சமாதானம் தான் இல்லை. இவருடைய பிரசங்கத்தை கேட்கும் போது உள்ளத்தில் ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி வருகிறது. அதனாலதான் எனக்கு போகவே விருப்பம் இல்லை. நான் இங்கேயே உட்கார்ந்து அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று என்னிடத்தில் அவர் சொன்னார். நான் ஆச்சரியத்தோடு அவரை பார்த்தேன். பாருங்கள், அவருக்கு அமைச்சர் என்ற பதவி இருந்தது, அது சமாதானத்தை கொடுக்கவில்லை. நிறைய பணம், வசதி இருந்தது, தொழில் இருந்தது, வருமானம் இருந்தது, சமாதானத்தை கொடுக்கவில்லை. பேரும் புகழும் இருந்தது, தொண்டர்கள் இருந்தார்கள், சமாதானத்தை கொடுக்க முடியவில்லை. இதுதான் உண்மையான காரியம். பணமோ பதவியோ புகழோ ஒரு மனிதனுக்கு மெய்யான சமாதானத்தை கொடுத்து விட முடியாது. அந்தந்த நேரம் சில சமாதானம் உண்டாவதை போல தெரியும், அவ்வளவுதான். ஆனால் இயேசு சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பது இல்லை. என்னுடைய சமாதானம், என்னுடைய தெய்வீக சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். இயேசு தன்னுடைய சமாதானத்தை நமக்கு தருகிறாராம். அந்த சமாதானம் எப்படிப்பட்டது? எந்த சூழ்நிலையிலும் உள்ளத்தில் ஒரு அமைதி, உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், அந்த மெய் சமாதானம், அதுதான் தேவ சமாதானம், அதுதான் தெய்வீக சமாதானம். இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அவரை நிந்திக்கிறாங்க, பரிகாசம் பண்றாங்க, குற்றப்படுத்துறாங்க, அவருடைய சமாதானம் பாதிக்கப்படவில்லை. நான் சோர்ந்து போனேன், இந்த மாதிரிலாம் பேசுறாங்களே, நான் வருத்தப்பட்டு போனேன், அப்படி இயேசு சொல்லவில்லை. அதே மாதிரி அவர் கடலிலே பிரயாணப்பட்டு படகிலே போகும் பொழுது கடல் கொந்தளிக்கிறது, பெரும் காற்று வீசுகிறது, சீஷர்களாம் பயந்து அமிழ்ந்து போகிற நடுங்குகிறாங்க. இயேசு அமைதியா நித்திரை பண்ணுகிறார். அவரை போய் எழுப்புகிறார்கள். இயேசு எழுந்தார், அமைதியா பார்த்து பயப்படவில்லை, கலங்கவில்லை. ஏன் நீங்க பயப்படுகிறீர்கள்? நான் தான் இந்த படகில் இருக்கிறேன் என்று கரத்தை நீட்டி அமைதியாயிரு என்று சொன்னார். காற்றிலும் கடலும் அமைதியாகிவிட்டது. அந்த கொந்தளிக்கும் கடலுக்கும் நடுவிலும் பெரும் காற்றுக்கு நடுவிலும் சமாதானம் உள்ளவராயிருந்தார். அவரை பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அவரை அடித்து வேதனைப்படுத்தி இரத்தத்தை சிந்த வைக்கிறார்கள். அப்பொழுது சமாதானமாக இருந்தார். அவரை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து கேவலமாய் பேசி அவரை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துகிறார்கள். அப்பொழுது அவர் சமாதானமாய் இருந்தார். எந்த விதத்தில் அந்த சமாதானம் பாதிக்கப்படவில்லை. அதுதான் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானம். எந்த சூழ்நிலையிலும், எந்த நெருக்கத்திலும், எந்த அவமானங்களுக்கு நடுவிலும், நிந்தைக்கு நடுவிலும், இழப்புக்கு நடுவிலும் என் சமாதானம் உங்களுடைய உள்ளத்தை ஆட்கொள்ளும். எப்பொழுதும் அந்த சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தை சோதித்து பாருங்கள். வெளியிலே சந்தோஷமாய் இருப்பதை போல காணப்படுகிறீர்கள், உள்ளமோ சமாதானத்திற்காக இயங்குகிறது. வெளியிலே நண்பர்களோடு இருக்கும் பொழுது, மற்றவர்களோடு பழகும் பொழுது நீங்கள் சந்தோஷமாய் இருப்பதை போல காண்பித்துக் கொள்கிறீர்கள். தனிமையில் படுக்கைக்கு செல்லும் பொழுது, இரவு படுக்கையில் தனிமையாக நீங்கள் போய் அமரும் பொழுது ஒரு வெறுமை உள்ளத்தை நிரப்புகிறது. சமாதானமற்ற ஒரு நிலைமை, தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த பாடுகள், பல கேள்விகள் உள்ளத்தை வாட்டி வதைக்கிறது. நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலை. நான் இவ்வளவு பக்தியாக இருக்கிறேனே, இப்படியெல்லாம் நான் செய்தும் கூட ஏன் எனக்கு நிம்மதி இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உலகம் அந்த சமாதானத்தை கொடுக்க முடியாது, நான் அந்த சமாதானத்தை தருகிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, சமாதானத்தின் தேவன் என்பதாய். பிலிப்பியர் 4 அதிகாரம் 9வது வசனம், ரோமர் 15 அதிகாரம் 33வது வசனம், 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 23 வசனங்களை பாருங்கள்.
தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, சமாதானத்தின் தேவன், காட் ஆஃப் பீஸ். அவர்தான் நமக்கு மெய் சமாதானத்தை தர முடியும். உலகத்தின் எந்த சிற்றின்பங்களும், எந்த செல்வங்களும், எந்த பதவிகளும் மனிதனுக்கு சமாதானத்தை தந்துவிட முடியாது. அதெல்லாம் நிரந்தரம் இல்லாத தற்காலிகமான சமாதானம், அவ்வளவுதான். ஆனால் இயேசு கிறிஸ்து சமாதான பிரபு, அந்த சமாதானத்தின் தேவன் இந்த உலகத்தில் மனிதனாக இயேசுவாய் வந்த பொழுது ஏசாயா 9:6 அவருக்கு சமாதான பிரபு என்று பெயர் கொடுக்கப்பட்டது. சமாதான பிரபுவாக இந்த உலகத்தில் உலாவினார். சமாதானமற்ற மனிதனுடைய வாழ்க்கையிலே மெய்யான சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்கத்தான் அவர் இந்த உலகத்தில் மனிதனாக இறங்கி வந்தார். அவர் வாக்கு கொடுக்கிறார். 29 சங்கீதம் 11 தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். சமாதானம் என்பது நாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. அது இலவசமாய் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். நான் இதெல்லாம் செய்தேன், ஆகவே எனக்கு சமாதானம் என்று சொல்லிவிட முடியாது. அப்படி ஒரு மனிதன் சமாதானத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. தான தர்மம் செய்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அது இறைவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். சமாதானத்தின் தேவன் இலவசமாய் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் நமக்கு சமாதான பிரபுவாய் இருக்கும் பொழுது, சமாதானத்தின் தேவனாக இருக்கும் பொழுது, ஏன் நம்முடைய சமாதானம் பாதிக்கப்படுகிறது? நம்முடைய சமாதானம் பாதிக்கப்பட என்ன காரணம்? ஆண்டவர் எப்படி அதை மாற்றி நம்முடைய உள்ளத்தில் மெய்யான சமாதானத்தை தருகிறார்? அதைத்தான் சுருக்கமாய் தியானித்து ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு ஒரு மெய்யான சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். சமாதானமற்று கலங்கி கொண்டிருக்கிற, சமாதானத்தை தேடி தேடி அலைகிற உங்களை சந்தித்து சமாதானம் கொடுக்க இயேசு வந்திருக்கிறார். சகோதரனை, உங்களோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். சகோதரி, உங்களோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். உன் வாழ்க்கையில மெய்யான சமாதானத்தை, நிம்மதியை அருளி ஆசீர்வதிக்கவே இயேசு இந்த இடத்தில் வந்திருக்கிறார். சமாதானத்தை பாதிக்கிற காரியம் என்ன? பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:50 வாசிக்க கேட்போம். லூக்கா 7:50. அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். இயேசுவை தேடி ஒரு பெண் வருகிறாள். ஒரு பெண் இயேசு இருந்த ஒரு வீட்டில் விருந்துக்கு அமர்ந்திருக்கும் பொழுது இயேசுவை தேடி வந்து அவருடைய பாதத்திலே விழுந்து அழுகிறாள். அவருடைய கண்ணீர் இயேசுவின் பாதத்தை நனைக்கிறது. அவருடைய இருதயம் துக்கத்தினால் நிறைந்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாள். ஒரு வார்த்தையும் அவள் பேசவில்லை. இயேசுவே, எனக்கு இது வேண்டும் என்று கேட்கவும் இல்லை. இயேசுடைய பெயரை சொல்லி கூப்பிடவும் இல்லை. அவருடைய பாதத்திலே விழுந்து அழுதாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கண்ணீர் தான் இயேசுவின் பாதத்தை நனைத்தது. அவருடைய இருதயம் நொறுங்கி இருந்தது. அவருடைய இருதயத்தில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த ஏக்கம் இருந்தது. இயேசு அவளை ஊடுருவி பார்க்கிறார். அவளுக்கு தேவை சமாதானம், அவளுக்கு தேவை நிம்மதி. அதை இயேசு அறிந்து கொண்டார். அதற்காகத்தான் அவள் அழுகிறாள், அதற்காகத்தான் கண்ணீர் வடிக்கிறாள் என்பதை இயேசு அறிந்து கொண்டு, மகளே, நீ சமாதானத்தோட போ என் ஆண்டவர் அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அவருடைய சமாதானத்தை அருளி ஆசீர்வதித்தார் என்பதாய் பார்க்கிறோம். சமாதானமற்ற நிலைமையில் வந்த ஒரு மகள், அவள் திரும்பி போகும் பொழுது பெரிய சமாதானத்தோடு போகிறாள். அவருடைய சமாதானத்தை பாதித்த காரியம் என்ன? லூக்கா 7:37 வாசிக்கும் பொழுது, அவள் பாவியான ஒரு பெண்ணாக இருந்தாள் என்று வசனம் குறிப்பிடுகிறது. பாவியான ஒரு பெண், வாலிப நாட்களில் பாவத்தில் வாழ்ந்த ஒரு பெண், கண்களின் இச்சையிலும் மாமிச இச்சையிலும் வாழ்ந்த ஒரு பெண். இதுதான் தனக்கு சந்தோஷம், சமாதான, நிம்மதி என்று உலக சிற்றின்பத்திலே ஓடி அதில் சிக்கிக் கொண்ட ஒரு பெண். எந்த பாவம் தனக்கு சமாதானத்தை தரும் என்று எண்ணினாலோ அதே பாவம் அவருடைய வாழ்க்கையை நாசமாக்கி விட்டது, நிம்மதியை கெடுத்து விட்டது, பரிசுத்தத்தை இழந்து விட்டாள். ஆகவே அவருடைய உள்ளத்திலே சமாதானமற்ற நிலைமை. சமுதாயம் சொன்னது, இவள் பாவியான ஒரு பெண், இவளால் அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இவளே பாவத்திலே வாழ்கிற துன்மார்க்கமான ஸ்திரீ என்று சமுதாயம் அவளை குற்றப்படுத்தினது. அவருடைய உள்ளம் இப்பொழுது சமாதானத்திற்காக ஏங்கினது. ஐயோ, இந்த பாவத்தில் நான் அகப்பட்டு கொண்டேன், இந்த சிற்றின்பத்தை நினைத்து பாவத்துக்குள்ளே வந்து சிக்கிக் கொண்டேன்,
யார் என் பாவத்தை மன்னிப்பார்கள்? யார் எனக்கு சமாதானம் தருவார்கள்? எல்லாரும் என்னை குற்றப்படுத்துகிறார்கள். பாவி என்று கை நீட்டி என்னை வேதனைப்படுத்துகிறார்கள். யார் என் பாவத்தை மன்னிக்க கூடும்? யார் எனக்கு சமாதானம் தரக்கூடும் என்று அவளுடைய உள்ளம் சமாதானத்துக்காக ஏங்கின பொழுதுதான் இயேசுவை குறித்து அவள் கேள்விப்படுகிறாள். இப்படி ஒரு ஆண்டவர் வந்திருக்கிறார், சமாதான பிரபு வந்திருக்கிறார், மனிதருடைய பாவத்தை மன்னித்து நிம்மதி தருகிறார். அந்த செய்தியை அறிந்தபடியினால் அவருடைய உள்ளம், அவருடைய கண்கள் இயேசுவை தேடுகிறது. இயேசு இந்த ஊருக்கு வந்திருக்கிறார், இந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார் என்ற செய்தியை கேட்ட பொழுது அவள் ஓடி வந்து இயேசுவின் பாதத்திலே விழுகிறாள். அவருடைய பாதத்திலே விழுந்து அழுகிறாள். அவருடைய இருதயம் நொறுங்குண்டு நிற்கிறது. அவருடைய கண்ணீரின் மூலமாய் தன் பாவத்தை அறிக்கை செய்கிறாள். ஆண்டவரே, நான் பாவியான ஒரு பெண், என் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டவள். ஐயோ, நான் இப்படி பாவத்திலே விழுந்து என்னை கரைப்படுத்திக் கொண்டவள். மன்னியும் மன்னியும் மன்னியும், எனக்கு ஒரு சமாதானம் தாரும் தாரும் என்று ஏக்கத்தோடு அழுத ஒரு பெண் இயேசுடைய உடைந்த உள்ளத்தை பார்த்து, மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட, நீ பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி கண்ணீர் வடித்தபடியால், உன் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பினபடியால் உன் பாவம் மன்னிக்கப்பட்ட. சமாதானத்தோட போ. அவருடைய உள்ளத்துல பெரிய சமாதானம், பாவ மன்னிப்பின் சமாதானம். இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் அருளி செய்தார். பாவம் பயங்கரமானது, ஆரம்பத்திலே தெரியாது, அது இன்பமாக தெரியும், மகிழ்ச்சியாக தெரியும். போக போக அந்த பாவம் மனிதனை அடிமைப்படுத்தி அவருடைய நிம்மதியை கெடுத்து, சமாதானத்தை கெடுத்து, அவனுடைய வாழ்க்கையை நரகமாக மாற்றிவிடும். எனக்கு அன்பானவர்களே, தென்கொரியா தேசத்தில் அருமையான ஒரு போதகர் டாக்டர் பாலி அங்கிச்சோ என்ற தேவ மனிதர் இருந்தார். உலகத்திலேயே பெரிய ஒரு சபை, 10 லட்சம் பேர் அவருடைய ஒரு சபையில அங்கமாயிருந்தார்கள். அவ்வளவு பெரிய சபை. நான் அந்த சர்ச் ஆராதனையில் எல்லாம் பங்கு பெற்றிருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். அந்த சபையை சார்ந்த ஒரு வாலிப மகள், அந்த மகளுக்கு இவர் தான் திருமணம் செய்து வைத்தார். தன்னுடைய சபையை சார்ந்த அந்த மகளுக்கு திருமணம் செய்து வைத்து ஆசீர்வதித்தார். சில மாதங்கள் கழிந்தது. ஒரு நாள் அந்த மகள், திருமணமான அந்த மகள் அந்த போதகரை தேடி வந்தாள். அவரை சந்தித்த போது கண்ணீர் விட்டு அழுதாள். ஐயா, நான் சாக விரும்புகிறேன், நான் வாழ விரும்பவில்லை என்று அழுதாள். போதகருக்கு அதிர்ச்சி ஆகிவிட்டது. ஏன் மகளே எப்படி சொல்லுகிறாய்? இப்பதான் திருமண வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறாய், நீ இப்ப சந்தோஷமாய் வாழ வேண்டிய நாட்கள், ஏன் சாக வேண்டும் என்று சொல்லுகிறாய்? என்னால் நிம்மதியாக வாழ முடியவில்லை, சமாதானமாய் வாழ முடியவில்லை, நான் மரித்து போனால் நல்லது என்று சொல்லி அழுதாள். சரி, உன் கணவர் உன்னை துன்பப்படுத்துகிறாரா? உன்னை அடித்து ஏதாவது வேதனைப்படுத்துகிறார்? ஐயோ இல்லை, அவர் ரொம்ப நல்லவர், என் மேல ரொம்ப அன்பு காட்டுகிறார். சரி, அவர் வேற ஏதாவது தவறான தொடர்பு இருக்கிறதா? இல்ல, அவர் ரொம்ப பரிசுத்தமானவர், ரொம்ப ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர், அவரால் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பின் ஏன் நீ சாகன விரும்புகிறாய்? நான் செய்த பாவம் என்னை துரத்துகிறது. என்ன சொல்லுகிறாய்? உன்னுடைய பிரச்சனை என்ன சொல் மகளே என்று கேட்டபோது அவள் சொன்னாள், நான் கல்லூரியிலே படிக்கும் பொழுது ஒரே ஒரு முறை பாவத்துக்கு இடம் கொடுத்து விட்டேன், ஒரே ஒரு முறை பாவத்துக்கு இடம் கொடுத்து விட்டேன், என் பரிசுத்தத்தை இழந்து விட்டேன். ஒரே ஒரு முறை பாவத்துக்கு இடம் கொடுத்து நான் பரிசுத்தத்தை இழந்து போய்விட்டேன். இன்றைக்கு என் கணவரை பார்க்கும் பொழுது அவருடைய பரிசுத்தம், அவருடைய தெய்வ பயம், அதை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த உள்ள ஒரு மனிதரோடு கூட வாழுவதற்கு நான் தகுதியற்றவள் என்று என் மனசாட்சி என்னை குற்றப்படுத்துகிறது, என்னை வேதனைப்படுத்துகிறது. அந்த இன்றைக்கோ நான் செய்த அந்த பாவம் இன்றைக்கும் என் மனசாட்சியை வாதித்து வாதித்து என் சமாதானத்தை கெடுத்து விட்டது. என்னால் நிம்மதியாய் வாழ முடியவில்லை, என்னால் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்க முடியவில்லை. நான் செய்த அந்த ஒரு நாள் பாவம் என்னை குற்றப்படுத்தி வேதனைப்படுத்துகிறது. என் நிம்மதியை போய்விட்டது, நான் மரித்து விட்டால் நல்லது என்று சொல்லி அழுதாள். பாவம் பயங்கரமானது. வாலிபனே, வாலிப மகளே, இந்த வாலிப நாட்களை நீ பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளாவிட்டால் நீ விளையாட்டாக நினைக்கலாம். அந்த பாவம் உன்னுடைய வாழ்க்கையை அழித்து விடும், மனசாட்சியை குற்றப்படுத்தி விடும். இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பாவத்தின் கொடூரம் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு உன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்பதாக. இந்த மகள் அழுதாள். போதகர் சொன்னார், மகளே, உனக்கு ஒரே ஒரு காரியம் உண்டு,
உன் பாவத்தை மன்னிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நீ ஒரே ஒரு நாள் செய்த அந்த பாவம் இப்பவும் உன்னை துரத்தி கொண்டு இருக்கிறது, மனசாட்சியை வாதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரி. உன் பாவத்தை நீ இயேசுவிடத்தில் அறிக்கையிட்டால் போதும், அவர் மன்னித்து அந்த குற்ற மனசாட்சியை மாற்றி விடுவார். உனக்குள்ளே பாவமே செய்யாத மெய்யான ஒரு சமாதான உணர்வை இயேசு தர முடியும். இனி பாவம் செய்யாத என்றுதான் இயேசு சொல்லுகிறார். உன்னை ஒப்புக்கொடு, ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு அழுதார். இயேசுவே, நான் செய்த அந்த பாவத்தை மன்னியும், என் பரிசுத்தத்தை இழந்த அந்த பாவத்தை மன்னியும், ஆண்டவரே என்னை மன்னித்து இரக்கம் செய்யும் என்று கண்ணீரோடு ஒப்புக்கொடு. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான் என்ற இயேசுடைய தேவனுடைய வார்த்தையின்படி ஆண்டவர் அவளுக்கு இறங்கினார். அவருடைய ரத்தம் அவருடைய இருதயத்தை கழுவினர். குற்ற மனசாட்சி அவளை விட்டு விலகினர். இப்ப தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு பெரிய மகிழ்ச்சி உள்ளத்தை நிரப்பினர். போதகர் சொன்னார், ஆண்டவர் மன்னித்து மறந்துவிடு, இனி அந்த பாவத்திற்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை, நீ அதை குறித்து யாரிடத்திலும் பேசாதே, அது முடிந்தது, உனக்கு ஒரு புது வாழ்க்கை ஆண்டவர் தந்து விட்டார், சமாதானத்தோட போ, நீ மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று ஆசீர்வதித்து அனுப்பினார். அவருடைய வாழ்க்கையே மாறிவிட்டு. அதுக்குத்தான் இயேசுவன் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பாவம் ஏதோ ஒரு விதத்தில் பாதிப்பை உண்டாக்குகிறார். 38ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் தாவீது என்ற ஒரு ராஜா சொல்லுகிறார், என் பாவம் தாங்க கூடாத பாரமாக என்னை அழுத்துகிறது. ஐயோ, இந்த பாவம் என்னை அழுத்துகிறது, நாள் முழுவதும் துக்கப்பட்டு தெரிகிறேன் என்று சொல்லுகிறார். 51ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் அதே மனிதர் சொல்லுகிறார், என் கண்களை மூடினால் என் பாவங்கள் வந்து என் கண் முன்னால் நிற்கிறது. நான் செய்த பாவங்கள் என் கண் முன்னால் வந்து நிற்கிறது, அது என்னை வாதிக்கிறது. ஆண்டவரே, ரட்சணித்தின் சந்தோஷத்தை எனக்கு தாரும் என்றவர் கதறினார். அவர் சொல்லுகிறார், என் பாவத்தை மறைக்காமல் நான் இயேசுவுக்கு என் பாவத்தை அறிக்கையிட்டேன், அவர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தார் என்பதாக 32ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கிறது. அவருடைய ரத்தத்தின் வல்லமை இன்றைக்கு உங்களை பாவத்தின் வல்லமிலிருந்து விடுதலையாக்கும். அவர் பாவத்தை மன்னிக்கிறவர் மாத்திரம் அல்ல, பாவத்திலிருந்து விடுதலை தருகிறவர். அநேக சொல்லுவது, பாவம்னு தெரியுது ஐயா, விட முடியலையே. வந்து நிற்பாங்க, ஐயா நான் மதுபானம் குடிக்கிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. என்ன செய்யணும்? விடுதலை வேணும். நீங்க தானே விடணும். தெரியுதில்ல, தப்புன்னு தெரியுதில்ல, குடிக்கிற தப்பு, போதை மருந்துகளை பயன்படுத்த பாவம்னு தெரியுது, விட்டுற வேண்டியதானே. விட முடிஞ்சா இயற்கையா உங்ககிட்ட வரணும், விட முடியாம தானே வந்து நிற்கிறோம். அநேகர் சொல்லுகிற வார்த்தை காரணம் என்ன? நீதிமொழிகள் 5:22 சொல்லுகிறாரு, பாவம் ஒரு மனிதனை கைத்தை போல கட்டி அடிமையாக்கி விடுகிறார். அவனுடைய நிம்மதியை கெடுக்க முடிய அந்த பாவம் ஒரு மனிதனை அடிமையாக்கி விடுகிறது. பாவத்திற்கு ஒரு வல்லமை, அடிமைப்படுத்துகிற வல்லமை. ஆகவேதான் இயேசு சொன்னார் யோவான் 8:34, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான். மதுபானம் அடிமைப்படுத்துகிறது, விபச்சார வேசித்தன ஆவிகள் மனிதனை அடிமைப்படுத்துகிறது. இந்த செல்போன் வழியாய் கிரியை செய்கிற சூதாட்டங்கள் மனிதனை அடிமைப்படுத்துகிறது. போதை வஸ்துகள் மனிதனை அடிமைப்படுத்துகிறது. பண ஆசை, லஞ்சம் வாங்கும்படி மனிதனை அடிமைப்படுத்தி வாழ்க்கையை சிறுமையாக்கி விடுகிறது. ஏதோ ஒரு பாவ பழக்கம், பாவம் மனிதனை அடிமையாக்கி விடுகிறது. காரணம் என்ன? 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அந்த பாவத்துக்கு பின்னால் இருப்பது பிசாசின் ஆவி. அது மதுபானத்தை கொடுக்கிற குடிவெறியின் ஆவி மனிதனை அடிமைப்படுத்தி குடிக்க வைக்கிறது. விபச்சார வேசித்தனத்தின் ஆவி மனிதனை அசுத்த காரியங்களை செய்ய வைக்கிறது. அந்த அடிமைப்படுத்துகிற ஆவி, பண ஆசையின் ஆவி மனிதனை சூதாட்டத்துக்கு அடிமையாக்கி வாழ்க்கையை அழித்து விடுகிறது. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலும் அந்த ஆவிகள் கிரியை செய்கிறது. ஆகவேதான் மனிதனால் பாவத்தை விட முடிவது இல்லை. விடுதலை கொடுக்க ஒருவர் தேவை. யோவான் 8:36 இயேசு சொன்னார், இயேசு கிறிஸ்துவாகிய நான் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசுவால் விடுதலை கொடுக்க முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு அந்த விடுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சகோதரர் சொன்ன அனுபவம் மறக்கவே முடியாது. 50 வருஷம் மதுபானம், 50 வருஷம், அரை நூற்றாண்டு
மதுபானம் குடித்து 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 குடும்பமே பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமை. மனைவி சொல்றாங்க, தற்கொலை பண்ணி செத்தலாமான்னு தோணுது. இந்த கணவரோடு எப்படி வாழ்வது? குடிச்சிட்டு வந்து அடிக்கிறது, மனைவி அடிக்கிறது, பிள்ளைகளை அடிப்பது. பிள்ளைகள் சொல்றாங்க, இந்த அப்பாவோடு எப்படி வாழ்வது? அம்மா பார்த்து சொல்றாங்க, ஏன் இவரை கல்யாணம் பண்ணீங்க? இப்படி ஒரு ஆளை ஏன் கல்யாணம் பண்ணினீங்க என்று சொல்லி குடும்பமே சமாதானத்தை இழந்து விட்டது. ஒரு மதுபானம் குடிக்கிற மனிதனால அவருக்கும் சமாதானம் இல்லை, மனைவிக்கு சமாதானம் இல்லை, பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்லை, குடும்பமே தத்தளிக்கிறாரு. அந்த சகோதரி சொல்றாங்க, ஐயா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அடிப்பார். அவர்கிட்ட அடி வாங்கி என் சரீரம் மரத்த போய் விட்டாரு. அப்படி ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை ஆண்டவர் அவள் ஒரு நாள் சந்தித்தார். அவர் நிம்மதியை இழந்த சூழ்நிலையில் ஒரு நாள் நம்முடைய டிவியில செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த போது, மதுபானம் குடிக்கிறவங்களுக்கு இயேசு விடுதலை தருகிறார். அவர் நினைத்தார், 50 வருஷம் குடிச்சிட்டேன், இனிமேல் என்னால் விட முடியாது, இனி சாகு வரைக்கப்படிதான் என்று. ஆனால் அந்த செய்தி அவரை தொட்டது. இயேசு விடுதலை தருவார், எத்தனை வருட பாவத்தின் விடுதலை தருவார் என்று சொன்ன போது அவர் தன்னை ஒப்பு கொடுத்து கண்ணீர் விட்டு அழுதார். ஆண்டவரே, இந்த பாவம் என்னை நரகத்து வாழ்க்கைக்குள் ஆக்கிவிட்டது, இயேசுவே என்னை மன்னியும், விடுதலை தாரும் என்று கண்ணீர் விட்டு அழுதார். அதே நேரத்தில் ஆண்டோடைய வல்லமை தொட்டார். அவர் சொல்லுகிறார், ஒரு ஆவி என்னை விட்டு வெளியேறினார். நான் கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்த போது, இயேசுவே விடுதலை தாரும் என்று ஜெபித்த போது ஒரு ஆவி என்னை விட்டு வெளியேறி போனது. அவ்வளவுதான், நான் ஒரு புது மனிதனாய் மாறிவிட்டேன். குடிக்க வேண்டும் என்ற சிந்தை போய்விட்டது, எண்ணம் போய்விட்டது, விருப்பம் போய்விட்டது, புது மனிதனாய் மாறிவிட்டேன். அந்த மனைவி சொல்றாங்க, என் கணவர் மாறினதை நான் நம்ப முடியவில்லை, ஆச்சரியமான ஒரு மாற்றம். பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு சொல்றாங்க, இப்பொழுது குடும்பமே சமாதானம் ஆகிவிட்டது. ஒரு மனிதனுடைய மனம் திரும்புதல் அந்த குடும்பத்தையே சந்தோஷமாக்கி விட்டது. ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கலாம், விடுதலை கொடுக்கிற இயேசு, நான் உனக்கு விடுதலை தருகிறேன், நான் உனக்கு மெய்யான சமாதானம் தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விடுதலை, சமாதானம். அவர் யாரையும் பாவி என்று குற்றப்படுத்தி அனுப்புகிற தேவன் அல்ல, யாரையும் குற்றப்படுத்தி வேதனைப்படுத்துகிற தேவன் அல்ல. நீ வா, நான் உனக்கு விடுதலை தருகிறேன், நீ வா, நான் உன்னை மன்னிக்கிறேன், உனக்கு மெய் சமாதானம் தருகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அந்த சமாதானத்தை இன்றைக்கு பெற்றுக் கொள்ளுங்கள். தேவ ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் அந்த வார்த்தை அந்த மகளுக்கு சொல்லுகிறார். அவள் வரும்பொழுது சமாதானத்தை இழந்த நிலைமையில் வந்தாள். யார் இந்த மகள்? அன்னாள் என்கிற ஒரு பெண். அவளுக்கு குழந்தை இல்லை, கற்பத்தின் ஆசீர்வாதம் இல்லை. அதுதான் அவளுடைய உள்ளத்திலே காணப்பட்ட ஒரு வேதனை. குழந்தை இல்லை என்கிறது ஒரு துக்கம். ஆனால் கணவனோ அவள் மேல ரொம்ப அன்பு காட்டி ஆறுதல் படுத்தி, அந்த குழந்தைகள் இல்லாவிட்டால் என்ன, நான் உன்னை நேசிக்கிறேனே என்று அந்த மகளை சந்தோஷப்படுத்த நினைத்தான். ஆனால் அவளால் ஆறுதல் அடைய முடியவில்லை, சமாதானமாக இருக்க முடியவில்லை. காரணம், சக்களத்தை வேதனைப்படுத்துவாள், சூழ்ந்திருக்கிற மக்கள் குற்றப்படுத்துவாங்க, நீ ஒரு மலடி, குழந்தை பெற முடியாதவள் என்று அவளை குற்றப்படுத்தி காயப்படுத்தி வேதனைப்படுத்துவார்கள். மனுஷருடைய வார்த்தைகள் காயப்படுத்தினபடியினால் அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள் என்று வேதம் சொல்லுகிறது. சாப்பிட முடியவில்லை, தூங்க முடியவில்லை, அழுது கொண்டே இருப்பாள். ஏன் எனக்கு மாத்திரம் குழந்தை இல்லை? ஏன் எனக்கு மாத்திரம் இந்த நிந்தை? ஏன் எனக்கு மாத்திரம் இந்த பரிகாசம்? எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள், என்னை கை நீட்டி குற்றப்படுத்துகிறார்கள். ஐயோ, நான் என்ன பாவம் செய்தேன்? அவருடைய உள்ளத்திலே காணப்பட்ட ஒரு வேதனை, அவருடைய மனதிலே காணப்பட்ட காயம், குறைவின் நிமித்தமாய், குழந்தை இல்லை என்கிற குறைவின் நிமித்தமாய் உண்டான ஒரு வேதனை. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு குறைவு, எனக்கு வேலை இல்லை என்கிற குறைவின் நிமித்தம் எல்லாரும் குற்றப்படுத்தி கொண்டிருக்கலாம். வருமானத்துக்கு வழி இல்லை என்ற குறைவின் நிமித்தம், கடன் பிரச்சனை என்கிற குறைவின் நிமித்தம், கற்பத்தின் ஆசீர்வாதம் இல்லை என்ற குறைவின் நிமித்தம், ஏதோ ஒரு குறைவு. மனிதனுடைய காயப்படுத்துகிற வார்த்தைகள், ஈட்டியை போல குத்துகிற வார்த்தையினால் துளைக்கிற மனிதர்கள் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி மனிதர்களால் காயப்பட்ட ஒரு உள்ளத்தோட, சொந்தங்களால் காயப்பட்ட ஒரு உள்ளத்தோட, என்னை நேசிக்க வேண்டிய மக்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுகிறார்களே என்று மனம் கசந்து நீங்கள் வந்திருக்கலாம். யோபு என்ற பக்தன் கதறுகிறார், என் சிநேகிதர்கள் என்னை தேற்றுவார்கள் என்று எண்ணினால் என்னை குற்றப்படுத்துகிறார்கள், காயப்படுத்துகிறார்கள் என்பதாக வேதனையோடு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த இடத்தில் நீங்கள் வந்திருக்கலாம்.
இந்த குறையை சொல்லி சொல்லி என்னை வேதனைப்படுத்துகிறார்கள், அவர்களாக பேசி 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 என்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள் என்று காயப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கிறீர்களா? அன்னாளுடைய உள்ளம் காயப்பட்டிருந்தது. தூங்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை. அவள் அழுது கொண்டே இருப்பாள். ஒரு நாள் தேவ சமூகத்துக்கு நான் போகிறேன், மனிதர்களால் என் காயத்தை மாற்ற முடியாது, வானத்தை பூமி உண்டாக்கின தேவன்தான் என்னுடைய காயத்தை மாற்ற முடியும் என்று தேவ சமூகத்தில் வந்தாள். ஆண்டவருடைய பாதத்தில் வந்து மனம் கசந்து அழுதாள். 1 சாமுவேல் 1:10 சொல்லுகிறது, மனம் கசந்து மிகவும் அழுதாள். அவளுக்கு வாழ்க்கை கசந்து விட்டது. அவள் மிகவும் அழுதாள். இந்த நிந்தைக்கு நடுவில் நான் வாழ வேண்டுமா? இந்த பரிகாசங்களுக்கு நடுவில் நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் என்ற மனம் கசந்த அவள் அழுதாள். ஆனால் ஆண்டவரிடத்திலே பொருத்தனை பண்ணி ஒரு ஜெபம் பண்ணினாள். தேவனுடைய ஊழியக்காரன் அதை கவனித்துக் கொண்டிருந்தான். வெகு நேரம் இவள் ஜெபிக்கிறாள், அழுது கொண்டே இருக்கிறாள், உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறாள். அவளோடு பேசும்போது, நான் மனக்லேசமுள்ள ஒரு பெண் ஐயா, காயப்பட்ட ஒரு பெண் ஐயா, எல்லாரும் என்னை குற்றப்படுத்துகிறார்கள், காயப்படுத்துகிறார்கள், குழந்தை இல்லை என்கிற ஒரே குறையின் நிமித்தம் அவமானப்படுத்தப்படுகிறேன், நிந்திக்கப்படுகிறேன், மன கிளேசம் உள்ள ஒரு பெண். யாரிடத்தில் என் பாரத்தை சொல்லுவதை தேவனிடத்தில் வந்து நான் அழுதிருக்கிறேன் என்பதாக சொல்லும் பொழுதுதான் தேவன் என்ற ஊழியக்காரனை கொண்டு பதில் கொடுக்கிறார். நீ சமாதானத்தோட போ மகளே, நீ சமாதானத்தோட போ. நீ வேண்டிக் கொண்டபடி ஆண்டவர் உனக்கு அருளை செய்வார். ஆண்டவர் அப்படியே செய்தார். அவருடைய கண்ணீரை துடைக்க, அவருடைய நிந்தையை மாற்ற, அவருடைய பரிகாசங்களை நீக்க, அவருடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்து குழந்தை செல்வத்தை அருளி ஆசீர்வதித்தார். அவளை நிந்தித்தவர்களும் பரிகசித்தவர்களும் குற்றம் சொன்னவர்களை வெட்கப்படும்படி கர்த்தர் அவளை ஆசீர்வதித்த மகள பண்ணினார். அவருடைய இருதயத்தின் காயங்கள் மாறினது. வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 1:18 அதன் பிறகு அவள் துக்கமாக இருக்கவில்லை. அந்த சமாதானம் உள்ளத்தை ஆட்கொண்டது. இப்பொழுது அந்த சந்தோஷம் உள்ளத்தை நிரப்பிவிட்டது. அந்த காயம் மாறிவிட்டது. தேவனுடைய வார்த்தை சமாதானத்தை கொண்டு வந்தது. அதே ஆண்டவர் தான் சொல்லுகிறார், என் மகளே, என் துக்கத்தோடு நீ இந்த சமூகத்தில் வந்தாய் அல்லவா, என் மகனை துக்கத்தோடு என் சமூகத்தில் வந்தாய் அல்லவா, உன் இருதயம் அழுது கொண்டிருக்கிறது அல்லவா, காயப்பட்ட உள்ளத்தோடு வந்திருக்கிறாய் அல்லவா. ஒரு பக்கம் குழந்தை இல்லை என்கிற பிரச்சனை, இன்னொரு பக்கம் கடன் பாரம் என்கிற பிரச்சனை, இன்னொரு பக்கம் வறுமை என்கிற பிரச்சனை, இன்னொரு பக்கம் வேலை இல்லை, வருமானத்துக்கு வழி இல்லை என்கிற பிரச்சனை. ஏதோ ஒரு பிரச்சனை உன்னை பாதித்திருக்கிறது அல்லவா. உன்னை குற்றப்படுத்தி வேதனைப்படுத்தி காயப்படுத்துகிறார்கள் அல்லவா. நீ சபிக்கப்பட்டவன், நீ சபிக்கப்பட்டவள், நீ ராசி இல்லாதவள், நீ பிறந்த நேரம் சரியில்லை, நீ வாழ்ந்த வாழ்க்கை சரியில்லை என்று உன்னை குற்றப்படுத்துகிறார்கள் அல்லவா. நீ முற்பிறவிலே செய்த பாவம் உன்னை தொடர்ந்து வருகிறது என்று சொல்லப்படுகிறது அல்லவா. காயப்பட்ட உள்ளத்தோடு நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று வேதனையோடு வந்திருக்கிறாய் அல்லவா. உன்னை பார்த்துதான் இயேசு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீ சமாதானத்தோடு போ. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ நிந்திக்கப்பட்ட இடத்தில் நான் உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவேன். நீ பரிகசிக்கப்பட்ட இடத்திலேயே நான் உயர்த்தி உன்னை கனப்படுத்துவேன். உன் அற்பமாய் பேசின மக்கள் வெட்கப்பட்டு போகும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் வாக்கில் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று ஆண்டவர் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார்.